சித்தமெல்லாம் சிவமயம். மர்மயோகிகள். சித்தர்கள் சுருக்கமாகச் சொல்வதென்றால் மர்மயோகிகள், மாய ரிஷிகள், சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்ளவே முடியாத புதிரானவர்கள், எதிலுமே பற்றில்லாதவர்கள், ஆசையே இல்லாதவர்கள், சிவத்தை அடைவதற்கு மட்டும் ஆர்வம் கொண்டவர்கள், மனிதர்களின் சகவாசமே வேண்டாம் என்று விலகிப் போனவர்கள், ஆனால் மனிதர்களின் உடல் நலனுக்காகவே உருகியவர்கள். இன்று மூலைக்கு மூலை, சந்துக்கு சந்து யோகா சென்டர்களும் தியான முகாம்களும் முளைத்து கிடக்கின்றன. இதய நோய், இரத்த அழுத்தம், டயபெட்டிஸ், டென்ஷன் என எல்லா வியாதிகளுக்கும் மருந்தோடு மருந்தாக டாக்டர்களின் பிரிஸ்கிரிப்ஷனில் யோகாவும் தியானமும் தவறாமல் இடம் பிடிக்கின்றன. இந்த இரண்டையும் உலகுக்கு அளித்தவர்கள் சித்தர்கள்தான். உடலையும் மனத்தையும் வசப்படுத்தினால் அளவில்லாத ஆற்றல்களை பெறலாம் என்பதை நிகழ்த்தி காட்டியவர்கள். நீர்மேல் நடப்பது, நெருப்பில் குளிப்பது, ஆகாயத்தில் பறப்பது, அரூபமாய் உலவுவது, உடல் விட்டு உடல் உயிர் தாவுவது, எந்த உலோகங்களையும், ஏன் மணலை கூட பொன்னாக மாற்றுவது என்று அசாதாரண காரியங்களை சர்வசாதாரணமாக செய்து முடித்தவர்கள் நம் சித்தர்கள். சாவையே வென்று காட்டியவர்கள். டெலிபதி, ESP என விஞ்ஞானம் இன்று வியந்து சொல்வதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மெய்ஞானத்தால் கண்டறிந்த மகா ஞானிகள் தாம் கண்டறிந்து உணர்ந்தவற்றையெல்லாம் தங்களுக்குள்ளேயே வைத்துக்கொள்ளாமல் எல்லாமும் மக்களைச் சென்று சேர வேண்டும் என்பதற்காகவே பாடுபட்டவர்கள். ஆத்ம தரிசனத்துக்காக உபதேசம் முதல் உடல் நலத்துக்கான வைத்திய முறைகள் உட்பட அவர்கள் எழுதிய பாடல்கள் ஏராளம். அத்தனையும் அழகு தமிழ் சொட்டும் அருமையான பொக்கிஷங்கள். தமிழ் மருத்துவம் என்று சொல்லப்படுகிற சித்த மருத்துவம் நம் சித்தர்கள் தந்ததுதான். மனிதர்களாக இருந்து மனித நிலையை தாண்டி இறைநிலைக்கு போனவர்கள் நம் சித்தர்கள். தவசக்தியாலும் யோக சக்தியாலும் கருணை உள்ளத்துடன் காலங்களை வென்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அப்படிப்பட்ட சித்தர்களின் வாழ்க்கையில் நடந்த அற்புதமான சம்பவங்களும் அதிசய நிகழ்வுகளும் ரொம்பவே சுவாரஸ்யமானவை மட்டுமல்ல, ஆச்சரியமானவையும் கூட. ஏராளமான சித்தர்களில் முக்கியமான 18 சித்தர்களின் வினோதமான விந்தைகளில் நீங்கள் அவர்களை தரிசிக்கலாம்.